வந்து 150 நாள் ஆக்கியிருக்காரு. அது பெரிய விஷயம்ல நமக்கு. வருகின்ற ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில 100 நாள் வேலை 150 நாட்கள். அப்ப நம்ம கொண்டாடணும்ல. யாருக்கு வாக்களிக்கணும்? நம்ம ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொடுத்த சட்டமன்றத்தில் யாருனாலும் நமக்கு யாருக்கு வாக்களிக்கணும்? ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். இது அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு டாஸ்மார்க் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு டாஸ்மார்க்கை விட சந்துக்கடை அதிகமா இருக்கு. அதாவது மக்களை குடிக்க வச்சு மக்களை முட்டாளாக்கி அவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம இப்ப உள்ள இளைஞர்களை குடிச்சு ஜீவனாம்சம் இல்ல, குழந்தைகளே பிறக்கிறது இல்ல, அடுத்த தலைமுறையே கிடையாது. இவங்களுக்கு தேவை பணம், கஜானா வந்து நிறைஞ்சா போதும். இதான் திமுகவுடைய ஆட்சியுடைய அவலம். கஞ்சா பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு என்னைக்கு திமுக அரசாங்கம் வந்துச்சோ அதுல இருந்து கஞ்சா புழக்கம் அதிகம். இந்தியாவிலேயே அதிகம் கஞ்சா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகம். இவர்கள் நம்ம வாக்களிக்க வேண்டுமா? சிந்திக்க வேண்டும், மக்களை சிந்திக்க வேண்டும். எடப்பாடி ஆட்சி அவர் என்னது குடிமராமத்து நாயகன். நம்ம கட்டளை மட்டும் வாக்கியா இருக்கா? அந்த வாக்கியால கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு அந்த வாக்கியால தூருவார்னா ஒரு உத்தம தலைவர் ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு விவசாயியுடைய கவலை, விவசாயியுடைய மனசு யாருக்கு தெரியும்னா எடப்பாடி பழனிசாமி தான் தெரியும். கரும்பு காட்டுல போய் என்னது பச்சை வலை போட்டு போற ஸ்டாலின் தெரியுமா? ஆனா உன டெல்டாக்காரங்க வர இதே சொல்றேன். இதே எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பட்ஜெட்ல விவசாயிகளை தள்ளுபடின்னு சொன்னார்ல, ஏன் ஸ்டாலின் சொல்லும்ல விவசாயம் தள்ளுபடின்னு சொல்லல. அப்போ ஸ்டாலினுக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் அமைச்சர்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அமைச்சர்கள் ஊழல் இல்லாத அமைச்சரே கிடையாது, சுத்தமான நல்லவனே கிடையாது, எல்லாம் ஃப்ராடு. இன்னைக்கு கூட KN 2300 கோடி ஊழல். ஒவ்வொரு அமைச்சரும் சொல்லிட்டே போலாம், இவங்கள ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ். இனிமேல் உரிமை தொகை 2000 எல்லாத்துக்குமே. இப்போ இவங்க கொடுத்தது ஒரு சில பேருக்கு தான். இவர் வந்து இப்ப நம்ம எடப்பாடி வந்து 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. மாதம் உரிமை தொகை 2000 ரூபாய். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுத்தாரா? எடப்பாடி ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அம்மா உணவகம், நீங்க திருச்சி போயிருப்பீங்க, நகரத்துக்கு போகும்போது அம்மா உணவகம்னு இருக்கும், அதை எடுத்து மூட்டாங்க. இவங்களுக்கு தேவை சந்துக்கடை வருமானம் தான் போதும், டாஸ்மார்க் வருமானம் தான் போதும். இதுதான் இந்த ஆட்சி நமக்கு தேவையா? பணம் கொடுப்பாங்க, அண்டா கொடுப்பாங்க, குண்டா கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்க. ஏன்னா திருட்டு பயலுங்க திருடி கொடுக்குறானுங்க. திருட்டு பொருள் நீங்க வாங்கிக்க, தப்பே கிடையாது, உங்க பொருள் அது. உங்கள்கிட்ட இருந்து ஆட்டாய போட்ட பொருள் உங்களுக்கே வரும்போது வாங்கிங்க. ஆனா ஓட்டு போடும் போது நல்லவர்களா தேர்ந்தெடுத்து, இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, இவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செய்து இந்த திராவிட மாடலுக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் போட்டா போடணும். செய்யலாமா? வருங்காலம் 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். புரியுதா இல்லையா? அவருக்காக நம்ம ஓட்டு போடணும். சரிங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குளுத்தல சட்டமன்றத்தில் யாருன்னாலும் சரி, இப்ப இங்க அண்ணன் கேசவன் இருக்காரு, இவரை யாரை கை காட்டுறாரோ, தர்மராஜன் யாரை கை காட்டுறோ அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். ஏன்னா நமக்கான இவங்க தான். உங்களுக்கு பிரச்சனை யார் வருவா? MK ஸ்டாலின் வருவாரா? வரமாட்டார்ல. இவங்க தர்மராஜனோ அல்லது கேசவனோ வருவாங்க. அதனால இவங்க சொல்றவங்களுக்கு வாக்களிங்க. நம்ம சட்டமன்றத்தில் யார் வேணா நிக்கலாம். கூட்டணி கட்சியா இருக்கனால தாமரையா இருக்கலாம், ரெட்டையா இருக்கலாம், மாம்பழமா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம். நல்லவர்களுக்கு வாக்களிங்கள். இந்த ஆலத்தூரை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடியது நீங்க தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? முதல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்றாங்க. அதனால இந்த ஆட்சி நமக்கு தேவையில்லை. இந்த ஆட்சியை நம்ம துரத்த வேண்டும். தயவு செய்து கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த தடவை கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில ரெட்டலைக்கோ தாமரைக்கோ வாக்களித்து எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதே நம்ம லட்சியம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.